பாலக்கீரை வச்சு ஒரு மசாலா பஜ்ஜி செய்யலாமா? அதுக்கு பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் சாம்பார் பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி விட்டுருங்க. இப்போ பாலக்கீரை நல்லா தண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுட்டு 2 பக்கமாக நல்லா மாற்றி மாற்றி திருப்பி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன ரோல் அப்படியே சுருட்டி விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி மாவு, 2 கப்பு கடலை மாவு, அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆப்பச்சோடா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பார்த்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்து அப்படியே ரெடி பண்ணிக்கிற அந்த பாலக்கீரை உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பாலக்கீரை மசாலா பஜ்ஜி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நம்ம ATN மகிழ்ச்சியில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.